அனைவருக்கும் வணக்கம். நேற்று 25 அக்டோபர் என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க பார்த்துடலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழ் சொன்ன ஒரு தகவல் பரிமாற்றம், சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன், அதுவும் இன்றைய இன்ஃபர்மேஷன், நேற்றைய இன்ஃபர்மேஷன். ஸோ சில தவறுகள் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டாட்டஸ் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டாட்டஸ் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor. We are providing daily information of stock market or daily news of share market. ஸோ வழக்கமாக டிஸ்க்ளைமர் முடிஞ்சது. இன்றைக்கி முடிஞ்ச ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய பங்கு லேட்டன்ட் வியூ அனலிட்டிக்ஸ் லிமிடெட். 429 ரூபா கரண்ட் பேஸு, 45 கோடியே 70 லட்சம் ப்ராஃபிட். ஈரோனியில் சேல்ஸ் 23%, நெட் ப்ராஃபிட் 13% வாங்கியிருக்கு. ஸோ ரிசல்ட் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டு. ஜென் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 1396 ரூபா கரண்ட் பேஸு, 61 கோடியே 90 லட்சம், கிட்டத்தட்ட 62 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்திங்கன்னா 62 கோடி ப்ராஃபிட் தான். பட் சேல்ஸ் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 28%, நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 2% டவுன் ஆகிருக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு இயரில் டவுனாக இருக்குது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. சேஷா சாயி பேப்பர் போர்ட்ஸ் லிமிடெட் 254 ரூபா கரண்ட் பேஸு, 22 கோடியே 40 லட்சம் ப்ராஃபிட். இயரில் சேல்ஸ் 13%, நெட் ப்ராஃபிட் 21%. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் தான், பட் போன வருஷத்தோட கம்மியாக ஒரு 6 கோடி கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ரிசல்ட்டு ஓவராலாக டவுனாக இருக்குது. பாக்யநகர் இந்தியா லிமிடெட் 100 ரூபா கரண்ட் பேஸு, 14 கோடியே 30 லட்சம் ப்ராஃபிட்டு. ஈரோனியில் சேல்ஸ் 42%, நெட் ப்ராஃபிட் 202% வாங்கியிருக்கு. ஸோ இது ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு ஈரோனியில். கொட்டக் மஹிந்திரா பேங்க் லிமிடெட் 2187 ரூபா கரண்ட் பேஸு, 4468 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய ப்ராஃபிட் தான். சேல்ஸ் பார்த்திங்கன்னா 5% வாங்கியிருக்கு ஈரோனியில். பட் நெட் ப்ராஃபிட் வந்து 11% டவுன் ஆயிருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே கோட்டில் 5044 கோடி. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட் டவுனாக இருக்குது. அதர் இன்கம் குறைஞ்சிருக்கு, பட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மெயின் காரணம் வந்து அதர் இன்கம். போன வருஷம் அதர் இன்கம் அதிகமாக இருந்துச்சு, அந்த அதர் இன்கம் இப்போ குறைஞ்சிட்டு, பட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிராஸ் என்பிஏ 1.48 இருந்தது, இப்போ 1.39 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 0.34 இருந்தது, 0.32 குறைச்சிருக்காங்க. இங்கே ஆப்ரேட்டிங் மார்ஜின்ங்கிறது பேங்கை பொறுத்த வரைக்கும் ஃபைனான்சிங் மார்ஜின் சொல்லுவாங்க. நான் வந்து ஆப்ரேட்டிங் மார்ஜின் சொல்கிறேன். ஸோ ஃபைனான்ஸ் மார்ஜின் வந்து குறைஞ்சிருக்கு, கூடியிருக்கு, பட் அதர் இன்கம் குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம ரிசல்ட்டை மட்டும் பார்த்தோம்னா ரிசல்ட்டு டவுனாக இருக்குது கொட்டக் மஹிந்திரா பேங்கோட இயர் ரிசல்ட்டு. என்ஆர்பி பியரிங் லிமிடெட் 266 ரூபா கரண்ட் பேஸு, 2 கோடி 2 ரூபா பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1% வருது. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து 31 அக்டோபர். சிக்டா வந்து ஆட்டோ காம்பவுண்டில் இருக்காங்க. ஸோ 1% டிவிடெண்ட் தராங்க. ஸ்பேஸ் இன்குபேட்டிக்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 2 ரூபா 11 பைசா கரண்ட் பேஸு. ஒரு பெனி ஸ்டாக்வே இன்றைக்குமே ரொம்ப ரிஸ்க். என்னென்னா இவங்க சொல்கிறதுலாம் உண்மையாக பொய்யாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்க சொன்னதான் நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா 9 கோடியே 56 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். போன குவார்ட்டர்லேயும் ஒன்றும் இல்லை, போன வருஷம் இதே குவார்ட்டர்லேயும் ஒன்றும் பெருசாக பண்ணல, லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா 20 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காதான், அதில் 9 கோடியே 56 லட்சம் ப்ராஃபிட் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ரிசல்ட் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் 9 கோடி ப்ராஃபிட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதேமாதிரி ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காதான் ஒன்றா மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகும், ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். ஒரு ஸ்டாக்கை 10 பார்த்திங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு 2 ரூபா 11 பைசா. இதை நீங்கள் 10 பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து 20 பைசா 21 பைசா தான் வரும். செக்டா வந்து ஆட்டோ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இருக்காங்க நம்ம ஸ்பேஸ் இன்குபேட்டிக் டெக்னாலஜிஸ் லிமிடெட். பாரத் ரசாயன் லிமிடெட் 11773 ரூபா கரண்ட் பேஸு, 1:2 ஸ்பிட்டும், 1:1 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நியூஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் இது மாதிரி இவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ ஸ்டாக் வச்சுருந்தீங்க பார்த்துருப்பீங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஸ்டாக் என்ன ஆச்சுங்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ 1:2 ஸ்பிட்டும், 1:1 போனஸும் தராங்க. அதாவது நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஷேரு ஸ்பிட்டுக்கு அப்புறம் 2 ஷேராக மாறும். அந்த 2 ஷேருக்கு 2 ஷேர் போனஸு, டோட்டலாக ஒரு ஷேரு 4 ஷேராக மாறுது. ப்ரைஸும் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ 11,000 இருக்குன்னா உங்களுக்கு வந்து 2500 3000 அந்த ரேஞ்சில் ட்ரேடாக ஆரம்பிச்சிடும். செக்டர் பார்த்திங்கன்னா பெஸ்டிசைட் அண்ட் அக்ரோ கெமிக்கல்ஸில் இருக்காங்க. ரெக்கார்ட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. பெரும்பாலும் இந்த டிவிடெண்ட் போனஸ் ஸ்பிட்லாம் பார்த்திங்கன்னா உடனே ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க, சில நாட்களுக்கு அப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கா சொல்கிறாங்க. சைகிலி டீ லிமிடெட் 47 ரூபா கரண்ட் பேஸு, 29 அக்டோபரில் போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து ஐடி எனபிள் சர்வீஸில் இருக்காங்க. ஸ்டீல் காஸ்ட் லிமிடெட் 223 ரூபா கரண்ட் பேஸு, 31 அக்டோபரில் போர்டு மீட்டிங், டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணால் ரெக்கார்ட் வந்து 11 நவம்பர். செக்டர் வந்து காஸ்டிங் அண்ட் ஃபோர்ஜிங் 1 ரூபா 50 பைசா போன வருஷம், இந்த வருஷம் ஆல்ரெடி டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க 2 ரூபா 70 பைசா, அதுக்கப்புறம் 1 ரூபா 50 பைசா. பட் அதே டிவிடெண்ட் தர மாட்டாங்க. காரணம் வந்து ஸ்பிட்டாக இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 5 இருந்தது, ஒன்றா மாற்றிருக்காங்க. ஒரு ஸ்டாக் 5 ஸ்டாக்காக மாறி இருக்குது. ஸோ 2 ரூபா 1 ரூபா இந்த ரேஞ்சில் தரதுக்கு வாய்ப்பு கம்மி. மீனா பைசாவில் தரலாம், 10 பைசா 20 பைசா அந்த மாதிரி. அதிகமாக கொடுத்தா வாங்கிக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஜம்பல் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெட் 488 ரூபா கரண்ட் பேஸு, 4 நவம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டர் வந்து ஃபெர்டிலைசரில் இருக்காங்க.
இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு 5 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிசம்பர் தான் இருக்கலாம். பின்னாடி ஒரு நாய், ஒரு குட்டி நாயின்னு தெரிவிக்க பக்கத்து வீட்டில் கீழே வளர்க்குறாங்க. அது ரொம்ப எப்போ பார்த்தாலும் இப்படி தான் கத்திட்டே இருக்கும். திடீர்னு இப்படி தான் கத்தும், எதுக்கு கத்துன்னு தெரியாது. ஆனால் கட்டி போட்டிருக்காங்க. குஜராத் பிப்பா போர்ட் லிமிடெட் 160 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 5 நவம்பரில் போர்ட் மீட்டிங் இருக்குது. அந்த போர்ட் மீட்டிங்கில் டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து போர்ட் அண்ட் போர்ட் சர்வீஸில் இருக்காங்க. 4 ரூபா 20 பைசா டிவிடெண்டாக இந்த வருஷம் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ இது 2வது டிவிடெண்டாக இருக்கும். ஓரளவுக்கு நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க குஜராத் பிப்பா போர்ட் லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்லரெக்ஸ் சர்வீசஸ் லிமிடெட் 4447 ரூபா கரண்ட் ப்ரைஸ், 110 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 13%, நெட் ப்ராஃபிட் 13% வந்திருக்கு. ஸோ நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க எக்லரெக்ஸ் சர்வீசஸ் லிமிடெட். அதேமாதிரி பைபேக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4445, பைபேக் பண்ணுறது 4500. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 55 ரூபா. இது ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது தான். இந்த பைபேக் வந்து அவ்வளோ நல்ல பைபேக் மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு 300-400 ரூபா வித்தியாசம் இருக்கணும். 4000 ஷேருக்கு வெறும் 55 ரூபா தான் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இந்த பைபேக்கில் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6,66,666,666 ஷேரை வந்து இவங்க பைபேக் பண்ண போகிறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 300 கோடி இதுக்காக அவங்க செலவும் பண்ண போகிறாங்க இந்த பைபேக் கண்டி. ஸோ அதேமாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபோசிஸில் பார்த்துருப்போம் பைபேக்கில் அதில் ப்ரொமோட்டர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்ட்டு. ஸோ சேம் அதே லாஜிக் தான் இந்த கம்பெனி சொல்லியிருக்காங்க. ப்ரொமோட்டருக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதோட வந்து இன்டென்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதனால் ஒரு ஷேர் ஹோல்டர், ஒரு ரீட்டைல் ஷேர் ஹோல்டர் நமக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்மளுக்கு வந்து அந்த ரேஷியோ வந்து கொஞ்சம் கூடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு வந்து 20 ஷேர் 30 ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் வாங்குறதா என்டர்டைன்மெண்ட் கொடுப்பாங்க, அக்செப்டன்ஸ் ரேஷியோ கொடுப்பாங்க. அது மேபி 2 ஷேர் 3 ஷேருங்கிற மாதிரி இன்க்ரீஸ் ஆகலாம். காரணம் வந்து பார்ட்டிசிபேஷன் குறைவாக இருக்குது. ஏன்னா ப்ரொமோட்டர் தான் பெரும்பாலும் ஹோல்டிங் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அந்த பைபேக் வந்து அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஸோ இப்போ நீங்கள் இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் 14% ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கு. பட் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 50% வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 50% பேர் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம 50 பேர் தான் இருக்கும், 50% தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த அக்செப்டன்ஸ் ரேஷோ வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். அதேமாதிரி இதில் வந்து ப்ரொமோட்டர் ஏன் பெரும்பாலும் பங்கு பெற மாட்டேங்காங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2024 இந்த பாலிசியை சேஞ்ச் பண்ணாங்க. அந்த இன்கம் டேக்ஸ் பாலிசியில் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டேக்ஸே இல்லாமல் இருந்துச்சு. ஒரு காலத்தில் 2020 நினைக்கிறேன் சம்திங். அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா டிவிடெண்டுக்கெலாம் டேக்ஸே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2020 இல்லை 2018 டவுட்டாக இருக்குது, 2020 நினைக்கிறேன். நிர்மலா சீதாராமன் வந்ததுக்கப்புறம் தான் நினைக்கிறேன். இன்னமும் வந்து இந்த பாலிசி சேஞ்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து டிவிடெண்டுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது, டேக்ஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதனால் டிவிடெண்ட் அலையிலே கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து என்னென்னா ஷேர் ஹோல்டர் கையில் அதை டிவிடெண்டாக டேக்ஸபெல்லாம் மாற்றிட்டாங்க. அதாவது நம்ம வந்து டிவிடெண்ட் வந்து கம்பெனி வந்து பே பண்ணிவிட்டு நம்மளுக்கு தருவாங்க டேக்ஸு. இப்போ வந்து நம்ம கைக்கு வந்துடும். நம்ம ஸ்லாபுக்கு தந்தாப்புல அதுக்கு டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து டிவிடெண்டுக்கு. சேம் அதே பாலிசியை வந்து நம்ம பைபேக் வந்து கொண்டு வந்தாங்க. பைபேக் இவ்வளோ அந்த அக்டோபர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் அக்டோபர் வரைக்கும் வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஏன்னா கம்பெனி பே பண்ணிடும் டேக்ஸை, நம்மளுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ அதனால் நிறைய பேர் பைபேக் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பட் அந்த அக்டோபருக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா சேம் இதே டிவிடெண்ட் மாதிரி உங்களுக்கு வந்து நாங்கள் உங்கள் கையில் கொடுத்துறோம், நீங்கள் உங்கள் ஸ்லாபுக்கு தந்தாப்புல டேக்ஸ் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ப்ரொமோட்டர்லாம் இப்போ வர மாட்டாங்க, ஏன்னா பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பண்ணால் கூட அவங்களுக்கு வேஸ்ட் ஆகுதோ, ஏன்னா வந்து பெரிய டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்துடுது அவங்க ஸ்லாபுக்கு தந்தாப்புல. ஏன்னா அவங்க ஸ்லாப்லாம் அதிகமாக இருக்கும். பட் ஒரு நார்மல் ரீட்டைலருக்கு வந்து இது வந்து ஓரளவுக்கு பெனிஃபிட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம அந்த ஸ்டாக்கை வாங்கியிருப்போம். சப்போஸ் இந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த எக்லரெக்ஸ் சர்வீஸை நீங்கள் வந்து 4000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, 4500 ரூபாய்க்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் 4000 ரூபாய்க்கு வாங்கினது வந்து 1 மாதம் முன்னாடியே இல்லை 1 வருஷம் முன்னாடியாக வாங்கியிருந்தீங்கன்னா, 1 வருஷம் முன்னாடி வாங்கினா அது லாங் டைமில் வரும். 1 வருஷத்துக்குள்ளே வாங்கியிருந்தீங்கன்னா அது வந்து ஷார்ட் டைமில் வரும். நீங்கள் 4000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, இப்போ வந்து 4500 ரூபாய்க்கு நீங்கள் அதை பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்கள் ஷேர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. 4500 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க திரும்ப. நீங்கள் வச்சிருந்த அந்த இன்வெஸ்ட் பண்ண 4000 வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லாஸ் ஆகிரும். அது நீங்கள் லாங் டைமில் ஹோல்ட் பண்ணியிருந்தா லாங் டைம் லாஸ் ஆயிரும். ஷார்ட் டைமில் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஷார்ட் டைம் லாஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த 4500 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு டீம்டு டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து டிவிடெண்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து ஸ்லாப் குறைவாக இருக்கவங்களுக்கு இது பிரச்சனை கிடையாது, ஸ்லாபை தாண்டவங்களுக்கு இது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நானும் அந்த ஸ்லாப்லாம் தாண்டலை. ஸோ அதனால் எனக்கு இது பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ உங்கள்தான் நீங்கள் ஸ்லாபில் பார்த்துக்கோங்க, இல்லைனா அந்த இன்கம் டேக்ஸ் வெப்சைட்லேயே போட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஸ்லாபில் தாண்டலையாங்கிறது. அதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இன்கம் டேக்ஸில் எப்படி செக் பண்ணுங்கிறதுக்கு. ஸோ அந்த வீடியோ முடிஞ்சால் பழைய வீடியோ அது வேணால் போய் பாருங்கள், இல்லைனா உங்கள் ஆடிட்டரை கேட்டுக்கோங்க. ஸோ இனிமேல் பைபேக் பார்த்தீங்கன்னா அதான் குறைஞ்சிட்டு. அந்த அக்டோபருக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பைபேக் வந்துச்சு. ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கம்பெனி வந்து பைபேக் கொண்டு வந்தாங்க. காரணம் வந்து அந்த பெனிஃபிட் வந்து முடிய போகுது, அதை அதுக்குள்ளே நம்ம யூட்டிலைஸ் பண்ணுங்கிறதுக்காண்டி எல்லாருமே அந்த டைமில் பைபேக்காக அனௌன்ஸ் பண்ணி ஓரளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணாங்க. அக்டோபருக்கு அப்புறம் பைபேக்கே குறைஞ்சிட்டு இப்போ 1-2 கம்பெனி தான் பைபேக் கொடுக்குறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டராக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் இல்லை. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. இதுக்கு தான் பைபேக் வந்து நிறைய கம்பெனி இப்போதைக்கு கொண்டு வராத காரணமோ
நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாத காரணமும் இந்த டேக்ஸ்னால தான். ஸோ இதனால தான் நம்ம குறைஞ்சிட்டே போகுது. ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன் இந்த வீடியோவில். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். வழக்கம் போல தான் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு, பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு மட்டும்தான் நீங்கள் வந்து லைக் பண்ணிட்டு போங்க. உங்களோட சின்ன லைக்கு போகும்போது அப்படி தட்டி விட்டு போயிடலாம். இந்த சேனலை வந்து மேற்கொண்டு வளர்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் அந்த லைக் பண்ணுங்கள். சில நண்பர்கள் டிஸ்லைக்கும் பண்ணுறீங்க, பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மேற்கொண்டு இந்த சேனல் வளர்கிறதுக்கு உதவும். பிடிக்கலன்னா உங்கள் விருப்பம், நீங்கள் என்ன பண்ணால் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.